இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். நீலகிரி உதகை படகு இல்லம் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் உள்ளார். பிரபு, சரியாக இந்த விபத்து எப்போது நேரிட்டது, எப்படி நேரிட்டது, இதில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்திற்கு செல்லும் சாலையில் சாலை பணிகளுக்காக அந்த சாலை ஓரத்தில் டிராக்டர் வாகனமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவ்வழியாக இரு சக்கரத்தில் சென்ற வாலிபர் அந்த டிராக்டர் மீது மோதியதில் அந்த வாகன விபத்தானது ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் உடனடியாக தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கும் தகவல் அளித்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் அந்த தீயை இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த இளைஞர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனம் விபத்து தீப்பிடித்து எரிந்ததில் அப்பகுதியில் சிறிது நேரம் வாகன போக்குவரத்தானது ஏற்பட்டது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு. உதகை நீலகிரியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் தீப்பிடித்து எரிந்த இருசக்கர வாகனத்தில் இளைஞர் படுகாயமடைந்திருக்கிறார்.